அரசியல் போக்கிலே பூகம்பங்கள் வெடித்து விடுமோ என்பது போன்ற சில சைகைகள் மிக அண்மை காலத்தில், அதாவது சென்ற வாரம் எல்லோரையும் விழிப்படைய செய்கிற அல்லது கலக்கமடைய செய்கின்ற ஒரு செய்தியாக வந்தது. அதிவேக ஜனாதிபதி அவர்கள் படையினருக்கு விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பொழுது மிக முக்கியமான படைத்தரப்பினர், முன்னைய பாதுகாப்பு செயலாளர் என்போர் நீதிமன்றத்திலே நடத்தப்பட்ட விடயம் தொடர்பாக விசனம் தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஜனாதிபதியின் பால் ஒரு கேள்விக்குறியை விட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய செய்திகள் அவை சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியிலே ஒரு செய்தியை நாங்கள் முன்வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த குற்றப்புலனாய்வு ஆணைக்குழு, நிதி குற்றப்புலனாய்வு ஆணைக்குழு, இளைஞர் ஊழல் ஆணைக்குழு ஆகிய ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்ட இந்த 3 ஆணைக்குழுக்களும் 19வது திருத்தச் சட்டத்தின் காரணமாக பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற ஆணைக்குழுக்கள். இவை அனைத்தும் சுயாதீனமான ஆணைக்குழுக்கள். இவற்றிலே எந்த விதமான அரசியல் தலைவர்களும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்பு 18வது திருத்தச் சட்டம் என்பதனை கொண்டு வந்து 17வது திருத்தச் சட்டத்திலே நிறைவேற்றப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு சாவுமணி அளிக்கப்பட்டது. அந்த வரலாறு தொடரக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் 19வது திருத்தச் சட்டத்தின் கீழான ஆணைக்குழுக்கள், சுயாதீனமான ஆணைக்குழுக்கள். அரசியலமைப்பு சபையினால் உருவாக்கப்படுகின்ற இந்த ஆணைக்குழுக்களை அந்த ஆணைக்குழு சுயாதீனமாக இயங்குவதன் மூலம்தான் செயற்படுத்த முடியுமே ஒழிய அதற்கு அரசு தலைவரோ பிரதம மந்திரியோ வேறு யாருக்கோ அறிவுறுத்தல் கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அது அதனுடைய உண்மையான உருவத்தை இழந்துவிடும், அதனுடைய தத்துவத்தை இழந்துவிடும், அதனுடைய நோக்கத்தை இழந்துவிடும், நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்த சுயாதீன தன்மையை இழந்துவிடும். இந்த வகையிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற உடன்பாடு என்பது 19வது திருத்தச் சட்டத்தை எந்த விதத்திலுமே அசைக்காத ஒன்றாக இருந்திட வேண்டும் என்பதிலே நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றோம்.